ஓடாயி உனக்கு ஒன்றும் ஆயிரலையே. அழாதம்மா. என் பொண்ணுகளோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பிகளா, ரொம்ப நன்றி. தம்பி, என்னது கால் எல்லாம் ஒரே ரத்தம்? பாருங்க, மெதுவா மெதுவா மெதுவா. வாங்க, என் அரண்மனையில் நல்ல வைத்தியர் இருக்காரு, போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சிலம்பாயி, நீங்க பத்திரமா கரக விட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. நான் தம்பிகளை கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க தம்பிகளா, வா வா தம்பி, வா மெதுவா வா. பிள்ளைங்க பேருக்கே பண்ணிடுங்க. இல்லம்மா, எங்களை காப்பாத்தினவங்க பேருக்கே பண்ணலாமா? ஆமாம்மா, அவங்க பேருக்கே பண்ணிடலாம். இவங்களை காப்பாத்தினவங்க பேர் உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியலையேம்மா. அதோ குண்டடியார் குடும்பத்தார் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா? அவங்க வேற யாரும் இல்லப்பா, உங்க அத்தையும் மாமாவும் தான். நான் வந்தேன்னா உங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல. நீங்க வேணா போய் கேட்டுட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, வாங்க. அத்தை, மாமா, நாங்கெல்லாம் சின்னமலை குழந்தாரோட பிள்ளைங்க. அப்பா எப்படி பார்க்காரு? நல்லா இருக்காங்க அத்தை. இவங்க என் தங்கச்சிங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கமா. இவங்க இன்னைக்கு ஆத்தோட போ தெரிஞ்சாங்க. இவங்கள 2 பேர் காப்பாத்தினாங்க இல்லையா? அவங்க பேருக்கே அர்ச்சனை பண்ணலான் இருந்தோம். ஆனா பேர் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பேரு தெரியலையா? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. எங்களை சாமியா காப்பாத்துச்சு. ஆசாமி தான். ஐயா வணக்கம். பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அவசியம். தாமரே, ஐயா கொஞ்சம் பொங்கல் எடுத்துட்டு வா. அந்த மிருகம் வந்தியப்ப கோயில் பிரகாரத்துல இருந்து என்ன துரத்துக்கிட்டே வந்தான். வேற வழி இல்லாம தான் அவன் என்ன குதிரையில தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னதுனால உயிரை விட்டு இல்லான்னு குதிச்சுட்டேன். என்ன, ஒரு அயோக்கியனுக்காக உயிரை விடலாமா? இந்த தாமரையோட மக இல்லையா நீ? உன் தைரியம் எல்லாம் எங்க போச்சு? ஆமாமா, நானும் உங்க மகதாமா. அண்ணங்க 2 பேரையும் தான் நீங்க எழுந்துட்டீங்க. என்ன எடுக்க நான் விட மாட்டேன். நானும் போர்க்கொள்ள கொல்ல போறேமா. நீங்க எப்படி போராடுனீங்களோ அதே மாதிரி நானும் போராடுவேன். அம்மா இருக்கணி, அவசரப்படாதம்மா. உன் அண்ணனுங்க பொன்னுர சங்கரம் இல்லைன்னா தானே நீ போராடணும். என்னையா சொல்றீங்க? நான் பெத்த பிள்ளைங்க உயிரோட இருக்காங்களா? ஆமா தாமரை, அத சொல்லத்தான் நான் வந்தேன். அந்த உண்மை வெளிவர போற நேரம் வெகு விரைவில் வரத்தான் போகுது. சரி, நீங்க சங்கரமலை கோட்டைக்கு போங்க. நான் தலையூர் போய் காளிமன்னனை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறேன்.
என்ன வைத்தியர வைத்தியம் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க ஐயா. ஆ, சாப்பிட போலாமா? ம் ம் வாங்கடா, எல்லாரும் ரதத்தை சுத்தி நில்லுங்க. இனிமே பிரச்சனை எதுவும் இல்லை, போலாம். போங்க, சீக்கிரம் அவங்கள சுத்தி வளைங்க. உங்க எல்லாரையும் கைது செஞ்சு கொண்டு போய் ராச்சாண்டர் மலைக்கோட்டையில் அடைக்க சொல்லி எங்க காளி மன்னரின் உத்தரவு. ஆ